श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुभ्यो நமக. அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். மார்கழியினுடைய 14வது நாள் இன்றைய நாள் பாசுரம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்தாம்பல்வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பர் தவத்தவர் தங்கள் திருக்கோயிற் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். தன்னுடைய 9வது தோழியை எழுப்பும் விதமாக இந்த பாசுரம் அமைய பெற்றிருக்கு. இந்த பெண்ணையும் காலை விடிந்ததற்கான காரணங்கள்லாம் சொல்லி இந்த பெண்ணை எழுப்புகிறாள். எப்படி காரணங்கள் ஆரம்பிக்கிறா? உங்கள் புழைக்கடை அப்படின்னு ஆரம்பிக்கிறா. உங்களுடைய கொல்லைப்புறத்திற்கு வந்திருக்கும். எப்படி இருக்கு அப்படின்னு, அதுவும் கொல்லைப்புறத்துல எந்த இடத்துல இருக்கான்னா தோட்டத்து வாவியுள். வாவி என்றால் குளமார் தட்டாக்கம். அந்த தட்டாக்கம் போல இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நாங்க வந்திருக்கோம். அந்த இடத்துல இப்ப எப்படி இருக்கு சூழல் காட்சியானது அப்படின்னா, செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்தாம்பல்வாய் கூம்பினகான் செங்கழு நீரான தாமரை மலர்கள் வாய் நெகிழ்ந்து மலர்ந்திருக்கிறது. ஆம்பலான அல்லி மலர்கள் கூம்பி இருக்கிறது. இது போற அதான் காலை விடிந்ததற்கான காரணமாக நீ எடுத்துக்க மாட்டியா? அது மட்டும் இல்லையா, செங்கல் பொடிக்கூரை வெண்பர் தவத்தவர் அப்படின்னா காவி நிறமாடை அணிந்தவர்கள், வெளுப்பான பல்லை உடையவர்கள் தங்களுடைய கைங்கரியத்திற்காக தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். அப்படின்னா சங்கு என்றால் சாவி. அந்த சாவியை எடுத்துக்கொண்டு கோயில் பணியில் ஈடுவதற்காக திறப்பதற்காக கிளம்பியாச்சு. காலை எப்பொழுதோ விடிஞ்சாச்சுமா, இன்னும் தூங்கின்னு இருக்கி அப்படின்னு எழுப்புறா. எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும். எங்களை எழுப்புறேன், நான் முதல்ல நின்று எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு அப்படி சொன்னேன். ஆனா இன்னைக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நங்காய் அப்படிங்கிற, நங்காய்னா அந்த பெண்ணுக்கே உண்டான பரிபூர்ண லட்சணம் உடைய பெண்ணாக எவ்வளவு அழகாக பேசின. அவ்வளவு லட்சணங்களும் நிரம்ப பெற்றிருப்பவளும் நீதான். நீ அவ்வளவு பேச்சு பேசிட்டு தூக்கம் தூக்கம்னு இன்னைக்கு அப்படி ஒரு தூக்கத்துல மூழ்கி இருக்கியே. நானாதாய், நாணமே கிடையாதா உனக்கு? நாவுடையாய், எப்பேற்பட்ட பேச்சாற்றல் உனக்கு? அதை பண்றேன் இதை பண்றேன்னு எவ்வளவோ வாக்குகள் எவ்வளவோ சொன்னியே எனக்கு. இவ்வளோ பேசிட்டு தூங்கின்னு இருக்கியே. சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் அந்த தாமரை கண்ணனு, பெருமைகள் குன்றாத அந்த கண்ணனை நாம பாட வேண்டாமா? எழுந்துவா அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணை எழுப்புகிறாள். இதனுடைய பதவுரையானது இந்த பெண்ணை எழுப்பி தன்னுடைய கோஷ்டியில் இணைத்தாள் அப்படிங்கிறது தான் இதனுடைய உட்கருத்து. நம்ம கவனிச்சு அனுபவிக்க போற கருத்து என்னன்னு பார்க்கும் பொழுது, சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம அனுபவிக்க போறோம். எப்படின்னா, பெருமாள் கண்ணனாக அவதரிக்கும் போதே பஞ்சாயுததாரியாக அப்படியே ஒரு குட்டி விஸ்வரூபத்தை தாய்க்கு அருளினானாம். அதை பார்த்து கண் இமைக்காமல் பார்த்துட்டே ரசிச்சுட்டே இருந்தாளாம். அதாவது சங்கு சக்கரம் துவக்கமாக கதை என்ன, பத்மம் என்ன, திருமரு கௌத்துவம் வனமாலை எல்லாம் தாங்கிய மார்போடு, பீத்தக ஆடையோடு, மின்னும் முடிகளோடு, குண்டலங்கள் என்ன, மேகலைகள் என்ன, கங்கணங்கள் என்ன, தாமரை கண்கள் இப்படின்னு பெருமாள் அப்படியே ஒரு விஸ்வரூப தரிசனத்தை காமிச்சு அந்த அற்புத வடிவத்தை கண் இமைக்காமல் வசுதேவரும் தேவகியும் பார்த்துட்டே இருந்தாளாம். இதை எப்படி ஆரம்பிக்கிறா? சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். இது எல்லாத்திற்கும், இந்த அழகுக்கெல்லாம் அழகு எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னா, பெருமாள் கையில இருக்கக்கூடிய அந்த சங்கு சக்கரம் தான். இதுதான் பெருமாளினுடைய முக்கிய சின்னங்களாகவும் அடையாளங்களாகவும் கருதப்படுறது இல்லையா? எப்படி பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்துல சேவை சாதிக்கிறாங்கிறத விஸ்வக்சேன சம்ஹிதையில் அனுபவிக்கப்படுறது. எப்படின்னா, பெருமாள் தனக்கே உண்டான அடையாள சின்னங்களோடு, அதுவும் சங்கு சக்கரம் என்பது ரொம்ப 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 அவசியமானது, முக்கியமானது. அதை வச்சுதான் நம்ம பெருமாள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய சின்னங்கள் இருந்தாலும் அந்த ஆயுதங்களுக்கு ஒரு முன்னோடியாக இருந்துட்டு, ஆயுதம்னு சொன்னாலே சங்கும் சக்கரமும் தான் பெருமாளுக்கு. இப்படி தேவிமாரோடு அந்த பரிஜனங்களோடு கூடி சேவை சாதிக்கிறானாம். அதுதான் பரிஜன பரிபர்ஹா பூஷணாயுத தேவி பரிமண்டிதனாயே வீற்றிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அனுபவிக்கப்படுறது. இதெல்லாம் தான் பெருமாளுக்கு லட்சணங்களாக சொல்லி பெருமாளை அப்படி அனுபவிக்கிறதுக்கான ஒரு சேவை நமக்கு சாதிக்கிறான். இப்போ நம்ம முதல்ல அனுபவிக்க போறது அந்த வைகுண்ட ஸ்தவத்தில் 76வது ஸ்லோகத்தை கொண்டு நம்ம அனுபவிக்க போறோம். த்வாம் சேவிதம் ஜலஜ சக்ர கதாசி ஷார்கைஹி தாக்ஷ்யேன சேன்யபதினானுச்சரைஸ்ததான்யைஹி தேவ்யா ஸ்ரியா சக வசந்தமனந்த பூகே புஞ்சீய சாஞ்சலிரசங்குச்சிதாக்ஷி பக்ஷ்மா
அதாவது இங்க கூறத்தாழ்வான் எனக்கு அந்த அப்பேற்பட்ட தர்ஷன சௌபாக்கியத்தை தர வேண்டும் அப்படின்னு சொல்ற. எப்பேற்பட்ட ஒரு தர்ஷன சௌபாக்கியம்ங்கிறது தான் பெருமாளினுடைய சேவையானது எப்படி இருக்க வேண்டும். அது சங்கு சக்கரத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய சேவையாக இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை தான் நம்ம இப்போ அனுபவிக்க போறோம். துவாம் சேவித்தம் அப்படின்னா பெருமாளை சேவிக்கிறது எப்படி இருக்கணும்னா, ஜலஜ சக்கர கதாசி ஷார்கைஹி, அதாவது பிரத்யேகமான அந்த பெருமாளினுடைய திவ்யாயுதங்கள் சங்கு சக்கரம் கதை நாந்தகம் வில் இதோடு கூடிய பெருமாள். அடடடா, எப்பேற்பட்ட அழகு இல்லையா. தார்க்ஷேன கருடாழ்வானோடு, சேன்ய பத்தினானு அப்படின்னா சேனை முதலியாரோடு, சரைஸ்தான்யைஹி அப்படின்னா மற்ற பரிஜனங்களோடு கூடிய பெருமாள். இது பெருமாளை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் சேர்ந்திருந்து இதோட நிக்கலைய. பெருமாளை பத்தி சொல்லும் பொழுது அந்த சேவையில பட்ட மகிழ்ச்சியான பெரிய பிராட்டி வேண்டாமா, அததான் 3வது வரியில சொல்லப்பட்டிருக்கு. தேவ்யாஸ்ரீயா சகவசந்தம் அனந்த போகே, பெரிய பிராட்டி சமேதனாக அந்த அனந்தாழ்வானான அந்த பள்ளியில் 2 பேரும் அப்படி அதி ஆச்சரியமாக பெருமாள் அப்படியே சயன கோலத்தில் புஞ்சிய சாஞ்சலிர் அசங்குச்சி தாக்ஷி பக்ஷ்மா, அதாவது சதா கைகூப்பி கண் இமைக்காமல், அசங்குச்சி தாக்ஷி பக்ஷ்மா அப்படின்னா சாஞ்சலிர் அப்படிங்கிறது அஞ்சலி பண்ணிட்டே, எப்பயும் அஞ்சலி முத்திரையோடையே கண்கள் இமைக்கவே கூடாதான். இமைக்காமல் இப்பேற்பட்ட அந்த ஒரு சேவையை தர்ஷன சௌபாக்கியத்தை அருள வேண்டும் அப்படின்னு சொல்றார். சங்கு சக்கர பரிவாரங்களோடு எல்லாம் சேர்ந்து மற்ற பரிஜனங்களோடு பட்ட மகிழ்ச்சியான பெரிய பிராட்டி சமேதனாக, அதுவும் அந்த அனந்தாழ்வானான பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த வைகுண்டநாதனை சதா பஷ்யந்தி சூரக அப்படின்னு சொல்லும்படியாக கைகூப்பி கண் இமைக்காமல் அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அனுபவிக்கப்படுறது. பிரத்யேகமாக இந்த இடத்துல இந்த ஒரு ஸ்லோகத்தை எடுப்பதற்கு காரணம் என்னன்னா, ஆழ்வான் தன் அந்த சேவையானதை சங்கு சக்கரத்தோடு கொண்டுதான் ஆரம்பிக்கிறார். சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையனதான் முதல்ல ஆரம்பிச்சு அப்புறம் மற்ற பரிஜனங்கள்லாம் சொல்லி இப்பேற்பட்ட சேவையை அடியேன் என்னைக்குமே பார்த்துட்டே இருக்கணும், கண்ணு கொட்டாம பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுபவிக்கிறார். அடுத்து வரதன்ட்ட எப்படி அனுபவிக்கிறார், சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையனா எப்படி வரதன் சேவை சாதிக்கிறான் அப்படிங்கறத இங்க பாருங்க. அதாவது தம்மை நாளும் வணங்கி தொழுவாருக்கு தம்மையே ஒக்க அருள் செய்யும் அமரர் தலைவன் வரதன் அப்படின்னு கொண்டாடுறாரு. இந்த இடத்துல பெருமாள் கிட்ட போய் அண்டி நம்ம பெருமாளுக்கு ஒரு அடியாவனா போய் இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தனக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொடுத்தோம்னு கொடுத்து பெருமாள் அழகு பார்த்து என்னைக்கும் நம்மள சந்தோஷமா வச்சுட்டு அந்த கைங்கரியத்தை கொடுத்துட்டே இருக்காராம் பெருமாள். அதுக்கு ஈடு இணை யாருமே கிடையாதுன்னா வரதனுக்கு ஈடு இணை யாருமே கிடையாது அப்படிங்கறதான். இப்படி அந்த திவ்யாயுதங்களும் பெருமாளினுடைய திருவுள்ளம் அறிந்து நடப்பவர்களாக இருக்கிறார்கள். பெருமாள் ஒண்ணு நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள அதை நடத்தி காமிக்கக்கூடிய பெருமை அந்த திவ்யாயுதங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவா. இப்போ இந்த ஸ்லோகத்தை, அதாவது 47வது ஸ்லோகத்தை கொண்டு நாம இப்போ அனுபவிப்போம். सर्वज्ञा समुचित शक्तयः सदैव त्वत्सेवा नियमजुषस्त्व त्वदेक भोगाः हेतीनामधिपतयः सदा किमेतान् शोभार्थं वरद बिभर्षि हर्षतो वा. ரொம்ப அழகாக அந்த திவ்யாயுதங்களின் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கக்கூடிய சங்கு சக்கரங்களை, அந்த சக்கராதிகளை பற்றி இந்த இடத்துல அனுபவிக்கிறார். 3வது வரியில ஆரம்பிக்கிறார். எப்படின்னா, ஹேதீனாம் அதிபதயஸ், திவ்யாயுதங்களுக்கு அதிபதிகளாக இருக்கக்கூடிய சங்கு சக்கரம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. சதா கிமேதான், பெருமாள் எப்பயும் தாங்கி கொண்டிருக்கிறாராம், ஒரு நிமிஷம் கீழே வைக்கிறதே கிடையாதாம். சங்கு சக்கரம் மற்ற ஆயுதங்களை வச்சா கூட வச்சுடுவாராம், ஆனா இந்த சங்கு சக்கரத்தை கையில இருந்து எடுத்து கீழே வைக்கிறதே கிடையாதான். எப்பேற்பட்ட பெருமை உடையவர்கள் அவா அப்படிங்கறது இந்த முதல் 2 வரியில சொல்றார். எப்படின்னா, சர்வஜ்ஞாஸ் அப்படின்னா எல்லாம் அறிந்தவர்களாக இந்த சங்கு சக்கரமும், ஏன்னா பெருமாள் நினைச்சதை சங்கல்பத்தை அப்படி சட்டுன்னு முடிக்கக்கூடிய பெருமாளுக்கு தானே உண்டு, ஹேதிராஜனுக்கு தானே உண்டு. எல்லாம் அறிந்தவர்களாக சர்வஜர்களாக இருக்கக்கூடியவர்கள். சமுச்சித சக்தயஸ் அப்படின்னா எந்தெந்த இடங்களுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இடங்களுக்கு தக்கவாறு செயல்படக்கூடிய அந்த திறமை உடையவர்களாக இருக்கலாம். சதைவ, இப்போ அப்போன்னு கிடையாதாம், எப்பொழுதும்
எல்லாம் அறிந்தவர்களாக, தக்கவாறு செயல்படும் திறன் உடையவர்களாக, எப்பொழுதும் இந்த திறனை உடையவர்களாக, அப்பேற்பட்ட அந்த திவ்யாயுதங்கள் துவத் சேவா நியமஜுஷஸ்வத்வதேக போகாக, எப்பொழுதும் உன்னையே சேவித்துக் கொண்டிருப்பதில் இச்சை உடையவர்களாக இருக்கா. இவா ரெண்டு பேரும் பக்கத்திலேயே இருக்கணும், நினைச்சதை பண்ணிட்டே இருக்கணும், கைங்கரியத்திலேயே ஈடுபடணும் அப்படின்னு அவளுக்கு வேற எந்த சிந்தனையுமே கிடையாது அந்த திவ்யாயுதங்களுக்கு. அதுவும் சங்கு சக்கரத்திற்கு வேற எந்த எண்ணமும் கிடையாததுனால அனன்ய போக்கியர்களாக இருந்துட்டே இருக்கா. அப்பேற்பட்டவாதான் ஹேத்தீனாம் அதிபத்தைய சதா கிமேதான், அப்படி அதிபதிகளாக இருக்கக்கூடிய சங்கு சக்கராதிகள். பெருமாள் இதை ஏன் கையிலேயே தூக்கி வச்சுட்டு இருக்கார் எப்பயுமே அப்படிங்கிறதுக்கு 4வது வரியில சொல்றார், சோபார்த்தம் வரத பிபர்ஷி ஹர்ஷதோவா, அழகிற்காக வச்சுட்டு இருக்காரா, அது வச்சுண்டாதான் என்ன பெருமாள்னு ஒத்துக்கிறாங்கிறதுக்காக பெருமாள் கையில வச்சுட்டு இருக்காரா, இல்லாட்டி வரதன்கிற அந்த நாமத்திற்கேற்ப அருள் வரதன் இல்லையா, கேட்டதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கணும், அப்போ அவளுக்கு எப்பயுமே அந்த சங்கு சக்கராதிகளுக்கு பெருமாளோடையே கூட இருக்கணுங்கிற அந்த ஆசையினால கையில வச்சுட்டு இருக்கானா வரதன், அழகுக்காக வச்சுட்டு இருக்கானா, இல்ல அந்த ஆசை அவளுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக கையில் தாங்கி இருக்கானா. பிபர்ஷி ஹர்ஷதோவா, சந்தோஷத்தால் தாங்கி இருக்கிறான். அப்படிங்கிற எந்த சந்தோஷம் அப்படின்னா, ஆயுதங்களுக்கு சோபை விளைவிப்பதற்காக கையில் தாங்கி உள்ளார். தனக்கு அழகு சேர்ப்பதை காட்டிலும் ஆயுதங்களுக்கு அழகு சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் பெருமாளோட ஆசையா. ஆயுதங்களால ஒரு பிரயோஜனம் பெருமாள் தான் நினைச்சு தானே பண்ணிக்கூடிய அந்த ஒரு பெருமை அவருக்கு இருக்கு. ஆயுதங்கள் அவ்வளவு ஒரு கைங்கரியத்துல ஈடுபட்டு சதா பெருமாளுடைய இருக்கணும்னு ஆசைப்படுறதுனால எப்பொழுதும் நித்தியம் வரதன் அந்த சங்கு சக்கராதிகளை கையில் தாங்கியவாறு அதற்கு சோபையை அளிக்கும் வகையில் தாங்கி உள்ளான் அப்படின்னு சொல்லி அனுபவிக்கப்படுறதுதான் இந்த வரதராஜ ஸ்தவத்தினுடைய 47வது ஸ்லோகம். அடுத்து சுந்தரபாகு ஸ்தவத்தில் அதி ஆச்சரியமான இன்னொரு ஸ்லோகத்தை கொண்டு அனுபவிக்க போறோம். 55வது ஸ்லோகம். ஸ்ரீமத் வனாத்ரிபதி பாணி தலாப்ஜ யுக்மம் ஆரூடயோர் விமல சங்கர தாங்கயோஸ்து ஏகோப்ஜம் ஆஸ்ருத இவோத்தம ராஜஹம்சக பத்ம பிரியோர் கைவ தத் சமிதோ த்விதீயக. திருமாலிருஞ்சோலை அழகரானவர் எப்படி இந்த சங்கு சக்கராதிகளை தாங்கி கொண்டு சுந்தரத்தோளுடையான் நமக்கு சேவை சாதிக்கிறான் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அனுபவிச்சிருக்கார். இதுல எப்படின்னா, ஸ்ரீமத் வனாத்ரி அப்படிங்கிற, அதாவது திருமாலிருஞ்சோலையில் இருக்கக்கூடிய அழகரானவர் பதிபாணி தலாப்ஜ யுக்மம் அப்படின்னா அவருக்கு 2 கைகள், அதுவும் எதை ஒத்த அந்த கைகளை ஒப்பிடுறா அப்படின்னா தாமரையை ஒத்த அந்த கைத்தலமாகிய பாணித்தலை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அனுபவிக்கிறார். அந்த 2 கைகளுக்கு ஆரூடையோர் விமல சங்கர் ரதாங்க யோஸ்து, அந்த கைகளை அப்படியே சூடிக்கொண்டு இருக்கான். அப்படியே எது ரெண்டும் அப்படின்னா, ஒரு பக்கம் சங்கும் ஒரு பக்கம் சக்கரமும் அப்படி அந்த தாமரையை ஒத்த அந்த கைகளை தாங்கி கொண்டிருப்பது போல, அது கைகளுக்கு மேல ஒரு பக்கம் சங்கும் சக்கரமும் ஏந்தி பெருமாள் திருவாழியோடு தாங்கி கொண்டு, இது எப்படி இருக்கு இந்த ஒரு ஸ்திதியானது, பெருமாள் இப்படி சங்கு சக்கரத்தோடு தாமரை பூவிற்கு மேல் ஒரு பக்கம் சங்கும் தாமரை பூவிற்கு மேல் ஒரு பக்கம் சக்கரமும் இருக்கக்கூடிய இந்த ஒரு அழகானது எப்படி இருக்குங்கிறத அடுத்த 2 வரிகளை ஒப்பிட்டு சொல்றார். இப்படி சுந்தரத்தோளுடைய நமக்கு காட்சி கொடுக்கறானே, அது எப்படி இருக்குன்னா, ஏகோப்ஜமாஸ்ருத இவோத்தம ராஜஹம்சக. முதல் வரியில அந்த சங்கானது பெருமாளினுடைய அந்த தாமரை ஒத்த அந்த கைகள் மேல் தாங்கி இருப்பது எப்படி இருக்குன்னா, தாமரையை அடைந்த ராஜஹம்சம் போல இருக்கான். அப்பேற்பட்ட அழகோட அந்த சங்கானது விளங்குகிறது அப்படின்னு 3வது வரியிலையும். 4வது வரியில பத்ம பிரியோர் கைவ தத் சமிதோ த்விதீயக, அதாவது சக்கரமானது எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு அப்படின்னா, தாமரையின் மீது பேரன்பு கொண்ட அந்த சூரியன், அப்போ சூரியனோடு ஒத்த அந்த சக்கரத்தாழ்வானையும் அந்த ராஜஹம்சம் போல இருக்கக்கூடிய அந்த சங்கத்தையும் இங்க குறிப்பிட்டு, இவை 2ம் அந்த தாமரை மேல் குடிகொண்டது போல அவ்வளோ அழகா விளங்குகிறது அப்படின்னு சொல்லி அனுபவிக்கிறார். இதையேதான் பெரியாழ்வாரும் பொய்கை ஆழ்வாரும் தன்னுடைய பாசுரத்திலையும் இதே மாதிரி அனுபவிச்சிருக்கா. எப்படின்னா, உரகமெல் அணையான் கையில் உரை சங்கம் போல் மட அன்னம் அப்படின்னு பெரியாழ்வாரும், ஒன்பூ உயரும் கதிரவனே நோக்கும் அப்படின்னு பொய்கை ஆழ்வாரும் அந்த சூரியனோடும் அந்த ராஜஹம்சம் போலும் இருக்கு
அந்த சங்கும் சக்கரமும் அப்படின்னு சொல்லி அனுபவிக்கிறார். அப்பேற்பட்ட அந்த காட்சியை, அந்த தாமரையோடு ஒத்த அந்த சங்கு சக்கரமானது கண்கொள்ளா காட்சியாக இருக்கு. சுந்தர தோளுடையான் அந்த சேவையை நமக்காக சாதிக்கிறான் அப்படின்னு சொல்லி, ஆக நம்ம இன்னைக்கு அனுபவிச்ச விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன், சுந்தர தோளுடையான் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையனாக எப்படி காட்சி கொடுக்கிறான், வரதன் எப்படி காட்சி கொடுக்கிறான் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். வைகுண்டநாதன் எப்படி சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையனாக நமக்கு சேவை சாதிக்கிறான். ஒவ்வொன்றும் அந்த சங்கு சக்கரத்திற்கு பெருமாள் எப்பேற்பட்ட அழகை சேர்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதையும் கவனிச்சு, நம்ம நாச்சியாரும் அந்த பங்கைய கண்ணானை பாட வேண்டாமா, இந்த சங்கு சக்கரத்தை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய கண்ணனை பாட வேண்டாமான்னு அனுபவிச்சா. குரத்தாழ்வான் அப்படி அனுபவிச்சுட்டார் அந்த கண்ணனை, சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையனை அனுபவித்து இன்னைக்கு 14வது பாசுரத்தை முடிக்கிறோம். நாளைக்கு 15வது பாசுரத்தோடு பஞ்சஸ்தவத்தையும் சேர்ந்து அனுபவிப்போம். அஸ்மத் குருப்யோ நமக. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.